சிந்திப்போமே. 1623 மறைஞான சம்பந்தன் மலர் அடிகள் சென்னி வைப்பாம். உமாபதி சிவம் விளக்குகிறார். இந்த பூலோகம் விளக்கமுற 1000 சாகைகளாய் வளர்ந்த சாம வேதம் பொலிவு பெற பராசர முனிவரின் கோத்திரம் இடையறாது நிலை பெற என் போன்றோர்க்கு ஞானம் அருள இந்த நில உலகில் திருமேனி கொண்டு எழுந்தருளி வந்து எளியேனை அடிமையாக கொண்டவர். சைவ சிகாமணியாய் திகழ்பவர். அவர் மருதூர் தலைவர். அழகிய குளிர்ந்த மேகம் பொருந்திய சோலைகளால் சூழப்பட்ட மதில் உள்ள ஊர் திருப்பெண்ணாகடம். அந்த மதிலின் மேல் சந்திரன் கடந்து செல்ல முடியாதபடி நீண்ட கொடிகளாகிய கைகள் தடுக்கும் சிறப்பு வாய்ந்த ஊர் திருப்பெண்ணாகடம். அப்படிப்பட்ட பெண்ணாடம் எனும் திருநகரை உடையவர் அவர். அவர் யார் தெரியுமா? அவரே மறைஞான சம்பந்தர் எனும் பெயர் பெற்றவர். எனது ஞான தந்தை. அத்தகைய எனது ஞான தந்தையாருடைய திருவளரும் தாமரை திருவடிகளை எம் தலைமீது வைத்து போற்றல் செய்வாம். இப்படியாக குரு வணக்கம் சிவ வணக்கமே என்று விளக்குகிறார். பாடலை காணலாமே. பார்த்திகழ வளர் சாம வேதம் மல்க பராசர மாமுனி மரபு பயில ஞான சார்பு தர வந்து அருளி எம்மை ஆண்ட சைவ சிகாமணி மருதை தலைவன் தன் கார் மருவு பொழில் புடை சூழ் மதில் மீதே மதியம் கடவாமை நெடும் கொடியின் கரம் தகையும் கடந்தை சீர் நிலவு மறை ஞான சம்பந்தன் எந்தை திருவளரும் மலர் அடிகள் சென்னி வைப்பாம் சென்னி வைப்பாம். மறைஞான சம்பந்தன் மலர் அடிகள் சென்னி வைப்பாம் சென்னி வைப்பாம். சிவப்பிரகாசம் பாடல் எண் 6 உமாபதி சிவம். குரு அருள் பெறுவோம், திரு அருள் உணர்வோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.